கர்த்தருக்காக நான் இன்றைக்கு ஒண்ணு சொல்லுகிறேன். கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருக்கிற பிள்ளைகள் கர்த்தருக்காக எதையாச்சும் செய்திடணும்னு தான் பிரயாசப்படுவாங்க. அப்படி அந்த சகோதரி குழு ஃபேமிலியா செய்து கொண்டிருந்த இடத்திலே அங்கே ஒரு பொறாமையின் கூட்டங்கள் எழும்பி அவர்களை சபையை விட்டு வெளியிலே என் ஊழியக்காரனுடைய மனைவியும் கூட அவர்களுக்கு ஆப்போசிட்டாக எழும்பி விட்டார்கள். எழும்பி அவர்களிடத்தில் பேசாம, ஏன்னா பொறாமைகள். இவளுக்கு என்ன, இவையை ஃபேமிலியா இப்படி எழும்பி வர்றாங்க. அந்த பொறாமையினாலே அந்த சகோதரியும் அந்த அவர்களுக்கு 2 குழந்தைகள் எல்லாரையுமே சபை விட்டே வெளியில போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளிவிட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நான் சொல்லுகிறேன், ஒரு சபை என்றால் அதுல எழும்பி வருகிற பிள்ளைகள் மேல் பொறாமை கொள்ளாதபடிக்கு அந்த பிள்ளைகளை தட்டி கொடுத்து ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர வைக்க வேண்டும். இந்த நாட்களில் என்ன நடக்குதுன்னா, அநேக சபைகள்ல ஊழியக்காரருடைய பிள்ளைகள் தான் கீபோர்டு வாசிக்கணும், ஊழியக்காரருடைய பிள்ளைகள் தான் ட்ரம் போடணும், ஊழியக்காரருடைய பிள்ளைகள் தான் ஒர்ஷிப் நடத்தணும், ஊழியக்காரருடைய பிள்ளைகள் தான் பாடல் படிக்கணும், ஊழியக்காரருடைய மனைவிகள் தான் இதை செய்யணும் என்று சொல்லி ஒரு சட்டம் வைத்திருக்கிறார்கள். இந்த சட்டத்துக்கு ஆண்டவர் ஒத்துழைக்க மாட்டார். கர்த்தர் சொல்லுகிறது என்னென்றால், சபையில் இருக்கிறவர்களை வளர்த்து விட வேண்டும். சபையில் இருக்கிறவர்கள் வளர்கிறதை பார்த்து